ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் உலகத்தில் சீதைக்காக இருக்கக்கூடிய ஒரே கோயிலான சீதையம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோயில் இலங்கையில் நுவரெலியாவில் மிக உயரமான இடத்துல அமைந்திருக்குது. இந்த நுவரெலியா கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து 6000 அடி உயரத்தில் இருக்குது. இந்த நுவரெலியாவிலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் சீதாலியா என்ற இடத்துல சீதையம்மன் கோயில் அமைந்திருக்குது. ராவணன் சீதையை சிறைப்படுத்தி வைத்திருந்த இடம்தான் இந்த சீதாலியா என்ற இடம் என்று இந்துக்களால் நம்பப்படுகிறது. அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு நதி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கோயிலில் போய் கால் நனைத்து தலையில் தண்ணி தெளிச்சிட்டு தான் கோயிலுக்குள்ளே வந்து வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த கோயிலின் ஐதீகம். அதில் ஓடிக்கொண்டிருக்கிற நதியின் இன்னுமொரு கரையில் ஆஞ்சநேயர் கால்பாதம் பதித்த அடையாளம் இருக்கிறது. அந்த நதியை கடக்கிறதுக்கு சின்னதாக ஒரு பாலமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சீதையம்மன் கோயிலில் சின்னதாக ஒரு ஆஞ்சநேயர் சன்னிதானமும் இருக்குது. இந்த கோயில் தங்க நிறத்தில் முலாம் பூசப்பட்ட போன்று மிகவும் அழகான தோற்றத்தில் மிகவும் வடிவாக காணப்படுகிறது. இந்த கோயில் ஒரு அமைதியான சூழலில் அமைந்திருக்குது. ராமாயணத்தின் சுந்தரகாண்ட பகுதியில் சொல்லப்பட்டிருந்த அசோகவனம் இதுதான். சீதாதேவி 11 மாதங்கள் இந்த அசோகவனத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவங்க நீராடின அந்த புனித கங்கை தான் சீதாலியா இந்த நீரோடை என்று கருதப்படுகிறது. நீரோட எந்த காலத்திலையும், வெயில் காலங்களிலும் மழை காலங்களிலும் எந்த காலங்களிலும் இந்த நிடாத நீரோடையாக இந்த நீரோட கருதப்படுகிறது. சீதாதேவி இருந்து தவம் செய்த இடத்தில்தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. இந்த இடத்தில்தான் சீதையம்மனின் ஒளி அனுமனுக்கு தென்பட்டதாக கூறப்படுகிறது. பிறகு அதை சீதாதேவி நம்புவதற்காக ராமபிரானுடைய கல்யாண மோதிரம் அந்த கணையாளியை எடுத்து அனுமன் சீதாதேவிக்கு காட்டுகின்றான். அந்த மோதிரத்தை காட்டியதும் சீதாதேவி அனுமனுக்கு ஒரு வெத்தலை கொடுத்து ஆசி வழங்கியதாக கூறப்படுகிறது. அதன் பின்புதான் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெத்தலை மாலை சாத்தி ஆசி பெறுவது வழக்கமாக கருதப்படுகிறது. அதன் பிறகுதான் அடியார்கள் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெத்தலை மாலை சாத்தி வழிபடுவது வழக்கமாக உள்ளது. அந்த வழிபாட்டு முறை ஆரம்பமானது இந்த சீதாதேவியின் ஆலயத்திலிருந்து தான் என்று கருதப்படுகிறது. தைப்பொங்கலின் மறுநாள் தான் இந்த கோயிலின் திருவிழா நாளாக கருதப்படுகிறது. ராமநவமி, விஜயதசமி, ஆஞ்சநேய ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி நாட்கள் பெரிய உற்சவ நாளாக இந்த கோயிலில் கருதப்படுகிறது. ஆஞ்சநேய பெருமான் சீதாதேவிக்கு அந்த கணையாலையை கொடுத்ததன் ஆதாரமாகத்தான் அங்கு ஆஞ்சநேய பெருமான் சீதாதேவியின் சிலைகள் காணப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த கோயிலின் அருகில் இருந்த மலையிலிருந்து சீதாதேவியை ஆஞ்சநேய பெருமான் கண்டதாகவும் அதிலிருந்து வந்து ஆஞ்சநேயர் பெருமான் காலடி பதித்த இடமாக இந்த கோயிலின் பின்புறம் காணப்படும் ஆஞ்சநேய பெருமானின் கால்தடம் கருதப்படுகிறது. இந்த கோயிலை சுற்றியுள்ள அசோகவனத்தில் காணப்படும் மண்கள் கருப்பு நிறத்தில் காணப்படுவதாக கருதப்படுகிறது. அந்த மண்ணில் சாம்பல் வாடை அடிக்கும் என்றும் கருதப்படுகிறது. அது அந்த அசோகவனத்தில் அனுமன் தீயிட்டதால் தான் அந்த நிலப்பரப்பில் உள்ள மண்கள் கருமை நிறத்தில் காணப்படுகிறது. சீதை அம்மன் கோயிலுக்குள்ளே ஒரு அசோக மரம் தலைவிரிச்சமாக உள்ளது. பக்த கோடிகள் கடவுள் போல அந்த மரத்தையும் வணங்குகின்றனர். சீதை அம்மன் கோயில் அமைந்திருப்பதே ஒரு ரம்மியமான சூழலில்தான். அசோகவனம் மலையடிவாரத்தில் வளைந்து நலிந்து ஓடிவரும் ஒரு அழகிய சிற்றோடையின் கரையில் தங்க நிறத்திலான அந்த கோயில் அமைந்துள்ளது. அந்த அழகிய நீரோடையில்தான் சீதாதேவி தினமும் நீராடியதாக கூறப்படுகிறது. ராமனை பிரிந்த கவலையில் அந்த ஓடையின் கரையில் சீதாதேவி இருந்த பொழுதுதான் அனுமன் சீதாதேவியை சந்தித்து வணங்கியதாக கூறப்படுகிறது. பின்பு ராமனின் கணையாளியை அடையாளமாக சீதாதேவியிடம் கொடுத்து சீதையை மீட்க ராமன் வந்து கொண்டிருக்கும் தகவலை சொல்கிறான் அனுமன். சீதையை சந்தித்த அந்த நீரோடையின் கரையில் அனுமனை சந்தித்து வணங்குவது போன்ற அந்த சிலை வைக்கப்பட்டுள்ளது. அந்த நீரோடையின் கரையில் அனுமனின் கால்தடம் என்று சொல்லப்படும் பிரம்மாண்டமான கால்தடங்கள் இன்னும் ஆங்காங்கே காணப்படுவது பிரமிப்பு அடைய வைக்கிறது. அதோடு நுவரெலியாவில் வேறெங்கும் காணாத வகையில் அந்த கோயிலை சுற்றி குரங்குகள் காணப்படுவதை காணக்கூடியதாக இருக்கும். கோயிலின் பேர் சீதையம்மன் கோயில் என்றாலும் கோயிலின் உள்ளே சீதையுடன் ராமனும் சேர்த்தே தான் காட்சியளிக்கப்படுகின்றார். காரணம் கேட்டபொழுது ராமனை பிரிந்து தனியே வாடிய சீதை இனி சிலையாக கூட பிரியக்கூடாது என்பதற்காக இருவருக்கும் சேர்த்தே சிலை அமைத்ததாக சொல்லப்படுகிறது. கருவறையில் உள்ள ராமன் சீதாதேவி சிலையே பாரம்பரிய சிலை என்று கூறப்படுகிறது. இந்துக்களாக பிறந்த ஒவ்வொருத்தரும் சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு தலமாக இந்த சீதாதேவி கோவில் கருதப்படுகிறது. ராமாயணத்தில் ராவணன் சீதையை சிறை வைத்த இடமாக இந்த அசோகவனம் கருதப்படுகிறது.
ராவணன் சீதையை கூடுதலான அசோக மரங்கள் நிறைந்த அசோகவன காட்டுக்குள் சீதையை சிறை வைக்கின்றான். இந்த அசோகவனம்தான் இப்பொழுது ஸ்ரீலங்காவில் கண்டிக்கு அருகில் இருக்கிற நுவரெலியாவில் அமைந்துள்ளது. நுவரெலியா என்பது ஒரு மலைப்பிரதேசமாகும். நுவரெலியாவில் உள்ள சீதாகலியாவில் சீதாதேவி சிறை வைக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. அதற்காகத்தான் அந்த அழகிய சீதை அம்மன் கோயில் கட்டப்பட்டுள்ளது. அதை சீதை அம்மன் கோயில் என்று இன்று வரைக்கும் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ராவணனின் தங்கை சூர்பனகை ராவணனின் அழகில் மயங்கி தன்னை திருமணம் செய்து கொள்ள கேட்டபொழுது அதை கண்டு கோபமடைந்த லட்சுமணன் கோபம் கொண்டு சூர்பனகையின் மூக்கை அறுத்தார். அதனால் சூர்பனகை இலங்கைக்கு வந்து அவளின் அண்ணனான ராவணனிடம் அதை சொல்லி அழுதாள். உடனே ராவணன் கடும் கோபம் கொண்டு தனது புஷ்பக விமானத்தில் இந்தியா சென்று சீதையை சிறப்பிடித்து வந்து அசோகவனத்தில் வைத்ததாக வரலாறுகள் கூறப்படுகிறது.